ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேட யாருக்காவது பேசுகிற மாதிரி தெரிஞ்சேன் எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ளே போடலாம். நம்ம டேயோட வீட்டுக்கிட்ட தான் நம்ம கோப்ரா உட்காந்துருக்கு. நம்ம டேயோட வீட்டுக்கிட்ட கோப்ரா இருக்கிற மூமெண்ட்டை லாரா நோட் பண்ணிவிட்டு, ஆகா இது எதுவும் நான் சின்ன ஸ்னேக்குன்னு நினச்சேன். தியா கிட்ட நடந்துக்கிட்ட மூமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இதை பார்க்க சொல்ல ஒரு 2 ஸ்டெப் தள்ளி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை பார்த்தபடி ஃபுட்டை சாப்பிட்டா கோப்ரா அப்படி இந்த மாதிரி லாராவை லுக் விடுது. இந்த மாதிரி லாரா பார்க்குறத பார்த்துட்டு ஐயோ நம்மளை தான் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பார்க்காத மாதிரி எடுத்து ஃபுட்டை வேகமாக சாப்பிட்றா. இப்போது பெட்ரூம்குள்ள தான் நம்மகிட்டே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டென்ஷனாக இருக்குது. ஏன்னா ஒரு செகண்டில் டீ அந்த மாதிரி பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டே திங்காகி அந்த பிளேஸில் மட்டும் கோபுரம் வரட்ட என்ன ஆகிருக்கும்? இந்த டீயா இந்த மாதிரி திங்க் பண்ணி ஏன் பிளேஸ்க்குள்ள எப்படி வந்தா? யாரோட ஹெல்ப்பால் முதல்ல உள்ளே என்றானா? இந்த ஹவுஸில் யார் தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பயங்கர டென்ஷனில் தியா பாடி கார்ட்ஸோட ப்ரொடக்டை தாண்டி உள்ளே வந்திருக்கானா கண்டிப்பாக யாரும் இங்கேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பாடி கார்ட்ஸா, மேட்ஸா, யார் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பா? யார் ஹெல்ப் பண்ணுறா? தியா இந்த பிளேஸ்க்கு வர ஹெல்ப் பண்ண அந்த பர்சன் கண்டிப்பாக ரொம்ப டேஞ்சர். யாருங்கிறத முதல்ல சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் டென்ஷன் லீட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்டே காலேஜுக்கு ரெடி ஆகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரெடி ஆகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குமே கம்பெனி ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க்குக்கு ரெடி ஆகி அப்படியே நேராக கீழே ஹாலுக்கு வராங்க. இந்த மாதிரி ஹாலுக்கு வந்தால் இன்னும் 2 days கழிச்சு நமக்கு மீட்டிங் இருக்குது. டெண்டர் பேப்பர்ஸ்லாம் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணலை. இன்னும் நிறைய ஒர்க்கை பெண்டிங்கை வச்சுருக்கோம். ஹயாங் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவையும் ஆரமையும் நோட் பண்ணிவிட்டு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்குது, நீங்கள் அந்த பிளேஸில் போய் ஒர்க்கை பாருங்கள். இந்த மீட்டிங்குள்ளே டெண்டருக்குள்ளே மற்ற பிளேஸ் எல்லாத்தையுமே நானும் ஷேகப் ஹயாங்கும் பார்த்துக்குறோம். அப்புறம் ஈவினிங் நீங்கள் நம்ம பிளேஸ்க்கு வாங்க, எல்லாருமே அந்த பிளேஸில் மொத்தமாக டீல் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கெல்லாம் தனித்தனியாக நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம டே அப்படியே அந்த ஹவுஸை விட்டு வெளியே போகிற டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சிட்டோம். என்ன ஹஸ்பண்டுக்கிட்ட காலேஜுக்கு போகிறேங்கிறது சொல்லாமலே போகுது பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது ஒன்றில் ஜங்குக்கு நீ ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அதான் டிஸ்டர்ப் பண்ணான்டான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம கிட்ட நம்ம ஜங்கு க்ளோஸாக அந்த 20 பாடி கார்ட்ஸை நம்ம ஜங்குக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பார்ல, இப்போ கூட 10 பாடி கார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. 13 பாடி கார்ட்ஸாக போயிருக்காங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி எதுக்கு இவ்வளோ மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நான் கொஞ்சம் நான் ஃப்ரீ பண்ணி விடுறது தப்பு, ப்ரொடெக்ட் பண்ணுறதில்ல, ஒன்றை சேவ் பண்ணுறதில்ல. பாடி கார்ட்ஸ் 13 மெம்பர்ஸ் கூட பத்தாது, 15 மெம்பர்ஸ் வேணும். அவங்களெல்லாம் பார்த்தா நீ டென்ஷன் அவன் தான். வெறும் 30 மெம்பரை ஒன்றை ஃபாலோ பண்ண அலோவ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கடா, பேபிக்கு சின்னதாக கூட எங்கேயாவது அடிப்பட்டு கீறல் வந்துச்சு, உங்கள் பாடியில் பிளட்டே இருக்காது, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நேராக நீ காலேஜுக்கு போ, எனக்கு ஒர்க் இருக்குட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன மெடிசன் எப்பப்போ எடுத்துக்கணுங்கிற எல்லா மெடிசனையுமே ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்குறத பார்த்துட்டு நம்ம லாரா தான், ஏன் ஜங்கு ஜிமினா கிட்ட கொடுக்குறீங்க, வேணும்னா கொண்டாங்க நான் வச்சுக்கிறேன், டேக்கு எந்தெந்த டைட்டில் எப்பப்போ கொடுக்கணுமோ அதை நான் வேணால் கொடுக்குறேனே, ஜிமினாவுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ல, எல்லா ஒர்க்கையும் ஜிமினாக்கிட்டே கொடுக்குறீங்கிற மாதிரி டேயை பார்த்துக்கிறதுல நானும் ஜிமினாவும் ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி இப்படி லாரா பேசுனா ஜிமினா காண்டில் லாராவை முறைச்சிட்டு, நீ இந்த பிளேஸ்க்கு ஒரு 2 month 3 month வேணா இருக்குமா, இல்லை 2 month இருக்குமா, ஏன் நான் சைல்டில் இருந்து பார்த்துட்ருக்கேன், நீ எங்கே 2 பேருக்கு நடுவில் வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாட்டை எங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம ஜிமினா கூட்டிகிட்டு போகிறாரு. திமிரு பிடிச்சவன், என்னடா என்ன 8 பேசிக்கிட்டு இருக்க, என் பிளானுக்கு
நீ கோஆப்ரேட் ஆகவும் விட மாட்ட, நான் போடுற பிளானுக்கு நீ கெடுப்ப. பாரு, உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா நக்கில் சிரிச்சபடியே நம்ம வீமினை ஃபாலோ பண்ணபடி வருவான். இந்த மாதிரி வந்தால் இப்போ அப்படியே ஒரு 1 டே முழுக்க ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. காலேஜில் நம்ம டேக்கு எப்பப்போ மெடிசன் கொடுக்கணும், எப்பப்போ மில்க் ஷேக் கொடுக்கணும், எப்பப்போ ஃபுட்டை கொடுக்கணுங்கிற மாதிரி டயட்டை நோட் பண்ணி நம்ம ஜிமினாவே நம்ம டேயை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு. டேக்குமே ஜிமினா பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. இந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, கேரிங்க மெடிசன்லாம் கொடுக்குறியா, நீ கொடுக்குற மெடிசனை வச்சு நான் ப்ராப்ளம் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி டேக்கு கொடுக்குற ஒரு மெடிசனில் ஒரு மெடிசனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவா. அவள் எடுத்துகிட்டு வேறு ஒரு மெடிசன் டே சாப்பிடக்கூடாத ஒரு மெடிசனை வச்சுருவான். மெடிசனை கேர்ஃபுல்லாக குடிக்கிறீங்களா ஜிமின்ஜி, கேர்ஃபுல்லாக குடிக்கிறீங்களா, கொடுங்க. ஜேகே ஜிமின்னா சுகாவோட ஒய்ஃபுன்னெலாம் திங்க் பண்ணாமல் டேக்கி இந்த மாதிரி தான் மெடிசனை கொடுத்தன்ட்டு அவன்கிட்டயே ஃபைட்டுக்கு வருவான் பாரு, அப்போ இருக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மெடிசனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம லாரா நக்கெல்லாம் வீமீனை நோட் பண்ணபடி சிரிக்கிறா. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் என்னம்மா ஒட்டிக்கிட்டு இருக்கீங்கடா, இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணால் அங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகி வீமின் 2 பேருமே ஹவுஸ்க்கு வராங்க. இப்போ ஹவுஸில் தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ஹெவியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே நேராக வந்து ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காரவும் ஜங்குக் அப்படியே டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எனர்ஜி பேபி காலேஜ் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் காலேஜில் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ அப்படியே நம்ம ஜிமினா வந்துட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட ரூம் கூட்டு போகிறாரு. ஜிமினா அவரோட ரூமுக்கு போகிறாரு. லைட்டாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜுக்கு ஒர்க் இருக்கும்ல, அந்த ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி திங்ஸஸ்லாம் எடுத்து வந்துட்டு 2 பேருமே அதே பிளேஸில் உட்காந்துருந்து அவங்க பிஸ்னஸை பற்றி திங்க் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா நம்ம விமென் 2 பேருமே காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம லாரா தான் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எப்பண்டா டின்னர் டைம் வரும், இந்த ஜிமினை சிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்போ கரெக்டாக அதே மாதிரி டின்னர் டைம் ஆகுது. ஃபுட்டை எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஃபுட்டை சாப்பிட போகிற அந்த செகண்டில் ஜிமினா ஒரு மெடிசன், அதாவது வாமிட் வரக்கூடாதுன்ட்டு ஒரு மெடிசனை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதாவது லாரா கொடுத்த மெடிசன், லாரா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாள் அந்த மெடிசனை தான் அவருக்கு தெரியாமலேயும் அதுதான்ங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி கொண்டு வந்து டேட்டை கொடுக்கவும் டே வந்து அதை சாப்பிட போகிறாரு. டேயுமே அது ஒரிஜினலானுங்கிறதே திங்க் பண்ணல. ஜிமினா கொடுத்த அடுத்த செகண்டே மவுத்துக்குள்ளே போட போவாரா, இந்த மாதிரி போட போகிற அந்த மெடிசனை டக்குன்னு நம்ம ஜங்குக்கு தட்டி விட்ருவாரு. இந்த மாதிரி தட்டி விட்டா நம்மகிட்ட ஜிமினா பாய்ஸஸ்லேருந்து எல்லாருமே ஷாக் ஆகி ஏன் ஜங்குக்கு இப்போ அப்படி தட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் டேயா என்ன மெடிசன், எத்தனை மெடிசன் போட்டாலும் ஒரு மெடிசனுக்கும் இன்னொரு மெடிசனுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் உனக்கு தெரியலையா, இது எப்போ போட வேண்டிய மெடிசன், இது ஃபுட்டு சாப்பிடக்கூடிய மெடிசன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கரெக்டாக மெடிசன் அது ராங் மெடிசனுங்கிறது கண்டுபிடிச்சிருவாரு. இந்த மாதிரி ராங்கான மெடிசனுங்கிறத ஜங்கு கண்டுபிடிச்சதை பார்த்துட்டு நம்ம லாராவுக்கு தான் சொட்டிங்கே ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம வீமீனை நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம ஜிமினா ஷாக் ஆகி இல்லை இந்த மெடிசன் தான் இருந்துச்சு, இதுதான் நான் டேக்கு கொடுக்க வந்தேங்கிற மாதிரி இப்போ ஃபுட்டுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய மெடிசன் தான் நான் கொடுக்க வந்தேன் உங்களுக்கு, நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஹே ஜிமின் அதை எட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதை கொண்டு வந்து கரெக்டாக ஜொங்கு கூட ஆன்சரில் கொடுக்கவும் அதை வந்து எடுத்து நோட் பண்ணி பார்க்குறாரு. ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஒரு 4 மெடிசன் எடுத்திருப்பாரு, நைட்டு மார்னிங் ஆஃப்டர்நூன். இப்போ ஜிமினா ஒன்று எடுத்திருக்காருல, இந்த மாதிரி அவள் அத்தனை மெடிசனை ஆல்ரெடி பிச்சு டூரை போட்டுருப்பா. அப்போ தானே அது வந்து நம்மகிட்ட யூஸ் பண்ண மெடிசன் மாதிரி தெரியும். கரெக்டாக ஜிமினா இப்போ 4th மெடிசன் எடுத்து கொண்டு வந்து நம்ம டேட்டை கொடுத்துருந்துருப்பாரு. இதை நோட் பண்ணிவிட்டு இது ஒரிஜினல் மெடிசனே கிடையாது, நீ என்ன மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்க, என்ன மாதிரி மெடிசன் தெரியுமா, இது என்ன மாதிரி மெடிசன் தெரியுமா உனக்கு மட்டும்ல, இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பர்சன்ஸோட பேபியை அபார்ட் பண்ணுற மெடிசன்ஸ் அப்படிங்கிற மாரி தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி வீசுறதை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆனால் ஜிமினாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. டேக்கே அடுக்கு மேலே ஆகுது. ஏன்னா பேபி அபார்ட் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஷாக்கிங்கில் அவங்கவுங்க சேர்லேருந்து அப்படி எழுந்துக்கிட்டேன். ஜிமினாவுக்கு இது நம்பவே முடியல. இல்லை ஜங்குக், இந்த மெடிசன் எடுத்து திருப்பி நீ டேக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ கொடுத்தது தான் ஜங்குக்கு நான் கொடுத்தேன், நீ கொடுத்த மெடிசன்ஸ் தான் நான் கொடுத்தேன்,
2 டைம் அப்போ நீ கொடுத்தியா? டேய் சாப்பிட்டானா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆமாம், நான் மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் கொடுத்தேன் ஃபுட்டுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு சுகா ஷாக் ஆகி ஜிமினாவை புஷ் பண்ணி அவர் பக்கமாக இழுத்துட்டு, ஜிமினா உனக்கு நான் பைத்தியமா? நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, உனக்கு மெடிசன் மாதிரி இருக்கிறது கூட தெரியலையா? நாங்கள் மாஃபியா ஒர்க்குக்கு போகிற பர்சன்ஸ்டா, எங்களுக்கு கூட அதில் உள்ள சேஞ்சிங் தெரியுது, உனக்கு ஏன் இந்த சேஞ்சிங் தெரியல அப்படிங்கிற மாதிரி கோவமாக பிடிச்சி திட்டுனா எல்லாருமே ஜிமினாவை திட்டுறதை பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. டேயை சேவ் பண்ண எப்போ பார்த்தாலும் ஹீரோ மாதிரி என்றானால முன்ன என்றாகிற என்னையே ஸ்லாப் பண்ண, இருடா இரு, இன்னும் பாரு ஒன்று அவங்கக்கிட்ட எப்படி சிக்க வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா வேகமாக வந்துட்டு, நான் அப்போவே சொன்னேன் ஜிமினா கிட்ட, டே மெடிசன்லாம் பார்த்து பார்த்து கொடு, ஏற்கனவே டேக்கு நிறைய எனிமிஸ் இருக்காங்க, யாராவது தேவையில்லாமல் மெடிசன்ஸை மாற்றினாலும் மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, மெடிசன்லாம் என்கிட்ட தான் சேஃபாக இருக்குது, உனக்கு ஜங்குக்கு ஒர்க்கு தரலன்னு சொல்லிட்டு சும்மா இந்த மாதிரி என்னை டென்ஷன் ஆக்குற மாதிரி பேசாதன்னு என்னை திட்டுனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆல்ரெடி இந்த மாதிரி வேணும்னே லாரா பேசி ஜிமினா திட்டிருப்பாரு, உன் வேலையை பாரு, இருக்கிறதுலே பெரிய எனிமி நீ தான் அப்படிங்கிற மாதிரி லாராவை பிடிச்சி திட்டி இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட் அப்படியே சொல்லிட்டு ஜிமினாவுக்கு ஒருவேளை ஜிமினாவுக்கு முன்னாடிட்டே ப்ரெக்னென்டான மூமெண்ட் ஜிமினாவுக்கு பிடிக்கல பிள்ளைக்கு, அதான் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே நம்ம ஜிமினாட்டையோட பேபி அபார்ட் பண்ண மெடிசன் கொடுத்துருக்கானுங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜிமினாவுக்கு ஒன்றுமே புரியல, வசமாக சிக்கியிருக்காருல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக மிம்மம் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டாக்டருக்கு கால் பண்ணி நேராக ஹவுஸ்க்கு சொல்கிறாங்க, என்ன ஆல்ரெடி 2 மெடிசன் சாப்பிட்டாச்சுல, இது என்ன மாதிரி மெடிசன், ஆல்ரெடி 2 டைம் சாப்பிட்டுருந்தா நேரத்துக்கு பேபி அபார்ட் ஆகிருக்கணும், பேபி அபார்ட் ஆனது கூட ஒரு தெரியலையா டேக்கு, அந்த திங்கிங் தான் பேபி பண்ணிட்டோட டொமாக்ஸில் இருக்குதா இல்லை பேபி அபார்ட் ஆயிடுச்சா, அந்த திங்கிங்கில் டாக்டரை மிம்மம் கால் பண்ணி வர வச்சா, டேயாங் டேயாங் இவங்கெல்லாம் சொல்கிறத நீ நம்பாதட்டேயாங், லாரா சொல்கிறதெல்லாம் நம்பாதட்டேயாங், நான் ஏன் அந்த மாதிரி பண்ண நினைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு, வாய மூடு ஜிமின், என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்க நீ, நீ நீ அவன் கூட அவன் ஃப்ரெண்டு மட்டும் இருக்கிற, மெடிசனை நீ தான் வேணும்னே கொடுத்த மாதிரி தெரியுது, நீ ஒரு டாக்டர் படிச்சிருக்க பர்சன், உனக்கு மெடிசன் மாறினது கூட தெரியாதா, நீ வேணும்னே கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி சுகா வேணுமே ஜிமினா விட்டுச்சுன்னா ஜிமினா பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. ஏன் சுகா நீ இந்த மாதிரி பேசுகிற, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாருக்குமே நம்ம ஜிமினாவை இப்போ திட்டுறாங்க, எல்லாருமே நம்ம ஜிமினாவை இப்போ திட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜிமினா தான் யாரையுமே கண்டுக்கல, பாய்ஸஸில் ஒருத்தரை கூட கண்டுக்கல, ஏன் ஜங்குக்கே கோர்ட்டில் திட்டதான் செய்கிறாரு, நீ எப்படி மெடிசன் எப்படி கொடுக்கலாம், அப்போ லாரா சொன்னது உண்மையானுங்கிற மாதிரி இப்படி எல்லாரும் திட்டுறதை பார்த்துட்டு ஜிமினா யார் திட்டுறதையும் பெருசாக எடுக்காமல் ரொம்ப சைலண்டாக அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறட்டே பக்கத்தில் வந்துட்டு, டேங் டேங் நீ நம்புறியாடா, நான் அந்த மாதிரி உனக்கு கொடுப்பேன் நீ திங்க் பண்ணுறியாடா, டேங் ப்ளீஸ்டா இப்படி சைலண்டாக இருந்து என்னை கொல்லாதடா, இவங்கெல்லாம் பேசுகிறத விட நீ இந்த மாதிரி சைலண்டாக இருக்கிறத பார்க்க சொல்லதான்டா நான் டெத்தான மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு இங்கே இருக்கிற யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லாட்டி நீ நீ என்ன நினைக்கிற, நானும் அந்த மாதிரி உனக்கு கூட்டிருப்பேன் நினைக்கிறியா, ப்ளீஸ் டே வாயை திறந்து பேசிட்டு என்னால் முடியலட்டே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அழுற மூமெண்ட்டை பட்டுட்டு டே வந்து ஜிமினாவோட டியரி அப்படியே வைட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி வைட் பண்ணி விட்டேன் பாய்ஸஸ்ஸு மிம்மம் ஜான்டடு லாராலேருந்து எல்லாருமே நோட் பண்ணால் இந்த மாதிரி டியரியை வைட் பண்ணி விட்ற டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் டேயாங் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேனா, நீ என்ன திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்ன ஜிமின் ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் க்ரை பண்ணிகிட்ருக்க, அவங்க ஏதோ கோவத்தில் திட்டிகிட்டு இருக்காங்க, நீ ஏன் டென்ஷன் ஆகிட்டுருக்க, என் ஜிமினா பற்றி எனக்கு தெரியாதா, ஜிமினாவோட ஒரே ஒரு ஃபேமிலி இந்த டே தானே அவனுக்கு எல்லாமே, சுகாவை மீட் பண்ணதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த டே கூட்டு தானே இருக்கிற, நீ தானே சொன்ன இந்த வேர்ல்டுலே எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலின்னா நீ தான்ட்டு, அப்படி இருக்க சொல்ல எப்படி ஜிம்மி நீ எனக்கு அந்த மாதிரி பண்ண போகிற, அந்த திங்கிங் கூட உனக்கு வராது, உனக்குள்ள ஒரு பர்சன்ட் நைஃபை வச்சுட்டு இப்போவே நீ டேயை கீல் பண்ணுன்னு சொன்னாலும்
உன் நெக்கில் இருக்க நைஃபை வச்சு ஒன்றை அட்டாக் பண்ணி நீ டெத் ஆகுவியே ஒளிய என்ன நீ கீல் பண்ண மாட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவட்டையும் எந்த அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மூமெண்டம் பேசுறது கேட்டு ஜிமினா இன்னுமே டைட்டாக ஹாக் பண்ணி பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுறா. சரி சரி க்ரை பண்ணாத, நான் தான் சொல்கிறேன்ல அது எதுவும் மெடிசன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ என்ன ஒன்றுமே ஆயிருக்காது. பேபி பேபி நீ ஏன் தேவையில்லாமல் க்ரை பண்ணுற, போனா போயிட்டு போட்டு பேபி அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா நம்ம ஜொங்கு காண்டாயிட்டாரு. டக்குன்னு வீமினை பிரித்து விட்டுட்டு, ஏன்னா பேபி போனால் போயிட்டு போட்டுமா, என்ன பேசிகிட்டு இருக்கட்டே நீ, என்ன பேசிகிட்ருக்க, இது மோஃபியா ஃபேமிலியோட வாரிசு, என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுனா ஜொங்குக், இந்த வேர்ல்டுக்குள்ளே என்ட்ராகாத ஒரு பேபி பற்றி நீ இந்தளவுக்கு திங்க் பண்ணுறேன்னா இந்த வேர்ல்டில் என் கூடையே இருந்து ஏன் ஜிமினா தான் எனக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். எனக்கு என் ஜிமினா மட்டும்தான். பேபியாக ஜிமினாவான்னு திங்க் பண்ணுற பிளேஸ் வந்துச்சுன்னா நான் ஜிமினாவை தான் திங்க் பண்ணுவேன், பேபி நான் திங்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி கேட்டுட்டுனா காண்டில் நம்ம ஜொங்கு பேபியே நீ ஏதாவது பண்ணுவேன் நீயே சொல்கிறியாங்கிற மாதிரி கோவத்தில் ஸ்லாப் பண்ணுற மாதிரி போகிற ஹேண்ட்ஸம் நம்ம மிம்மம் பிடிச்சிடுவாங்க. தேவையில்லாமல் ஏன்டா உங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காகடா ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, டேமா உனக்கு ஏதாவது செய்தா, டொமக்ஸ் ரொம்ப வலிக்குதா, ஏதாவது ஃபீல் ஆச்சா, மெடிசன் சாப்பிட சொல்ல ஏதாவது ஆச்சா அப்படிங்கிற மீதி கேட்டுட்டு இருந்தா எனக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே பயங்கரமாக கட்டுனா அந்த பிளேஸ்க்கு டாக்டர் என்ட்ராகிறாரு. இந்த என்ட்ராகி கரெக்டாக நம்ம டேயை டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தா டேயோட பேபிக்கு எதுவுமே ஆகலை. டே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்காரு, பேபிக்கும் எதுவுமே ஆகலை. அப்புறம் இந்த மெடிசனை செக் பண்ணி பார்க்க சொல்ல அது பேபி அபார்ட் ஆகிற மெடிசன் தான். ஆனால் அது இது வரைக்கும் அவர் சாப்பிடவே இல்லை. அதாவது நம்ம அந்த மெடிசனை சாப்பிடவே இல்லை, இப்போன்னா ஒரு மெடிசனை சாப்பிட வந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டை சொல்கிறது கேட்டு அப்போ ஜிமினாவும் கொடுக்கல, அப்போ மெடிசன் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுங்கிற மாதிரி எல்லாருமே டவுட் ஆனால் நம்மகிட்டே காண்டாகி இப்போ போட்டுமா, உங்கள் எல்லாருக்கும் போட்டுமா, டவுட்டு கிளியர் ஆகிட்டா, கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து திட்டுனீங்களே, இப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குதா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த ஃபேமிலி மெம்பரில் எல்லோரும் ஒன்று தான், அப்படி இருந்துமே ஜிமினா இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு நீங்கள் எல்லோரும் திங்க் பண்ணது தப்பு. அதுலேயும் சுகா ஹயாங் நீங்கள் திங்க் பண்ணியிருந்துருக்கவே கூடாது. இதுக்கு தான் என் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணிங்களா? இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு திங்கிங் வந்துச்சு? ஜிமினா எப்படி அந்த மாதிரி பண்ணுவான்? அந்த திங்கிங் கூட உங்களுக்கு வரலல்ல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்மகிட்ட வேகமாக ரூமுக்கு போனாட்டையா ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம மிம்மாம் கூப்பிடுவோம். எனக்கு ஃபுட்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அங்கேருந்து கோமா போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவுக்குமே ஒன்றும் அந்த மூமெண்ட்டில் பாய்ஸஸ் யாருமே பார்த்து எதுவுமே பேசுகிற ஃபீலே வரல. நேராக ஃபாலோ பண்ணபடி ரன் பண்ணபடி கிட்டே போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம ஜிமினாவை நம்மகிட்ட ஹக் பண்ணிவிட்டு நீ க்ரை பண்ணாத ஜிமினா, அதான் உன் மேலே ஃபால்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயும் ஜிமினாவும் இப்போ டெரஸில் உட்காண்ட்ருக்காங்க. 3 படி உட்காண்ட்ருந்தா டே ஜிமினாவோட டைஸில் கெட்ட வச்சபடி பட்டு ஸ்லீப் பண்ணிட்டாரு. அவர் ஸ்லீப் பண்ணிட்டாரு, ஆனால் நம்ம ஜிமினா ஸ்லீப் பண்ணலை. யார் அது? யார் ஹேண்ட்ஸ் மூலியமாகவே டேக்கு மெடிசன் கொடுக்க வச்சது யாராக இருக்கும்? நான் யாரையும் ஒரு பர்சன்ட்டை ஃப்ரீ பண்ணி விடுற மாதிரி தெரியுது. டியா இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராயிருக்கா? இப்போ ஏன் ஹேண்ட்ஸாலேயே டேக்கி பேபி அபார்ட் பண்ணுற மாதிரி மெடிசன் கொடுக்க வச்சுருக்காங்க. யாராக இருக்கும்? ஏதோ ஒரு பர்சன்ட் டேயை சுற்றி இருக்கிறாங்க. யாருங்கிறது சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி இந்த பிளேஸில் ஜொங்கு கொஞ்சம் அலர்ட் ஆகி மெடிசனை தட்டி விட போய் டேக்கும் பேபிக்கும் எதுவும் ஆகலை. அவன் மட்டும் கரெக்டாக அதை தட்டி விடலைன்னா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? இல்லை, நம்ம இனி டேயை ரொம்ப ஃப்ரீயாக விடவும் கூடாது. டே கிட்ட இருக்கிறது நம்ம தான். அதனால டே எப்படி சாப்பிட்றான் என்ன சாப்பிட்றான்ங்கிறத எல்லாரை விடவும் நம்ம தான் இனி ஃபுல்லாக நோட் பண்ணணும். டேயை காலேஜில் இனி ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்க்கணும். யாரோ டேக்கு எனிமி டே பக்கத்தில் இருக்கிறாங்க. யாராக இருக்கும் அந்த எனிமி? டே எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்? டேக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி எனிமி மாதிரி யாருமே கிடையாது.
எனக்கு ஒன்றுமே புரியல. டென்ஷனாலாம் இருக்குது அப்படிங்கிற மாரி ஹெட்டை பிச்சுக்கிற மாரி இந்த மாரி ஜிமினா புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறத பேக் சைட்லேருந்து நம்ம ஜங்குக்கு, கோப்ரா, அப்புறம் சுகா, மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, சாரி ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமின் அப்படியே நிமிர்ந்து அப்படி உட்கார்ந்த பொசிஷன்லேயே தலையை மட்டும் மேலே மாற தூக்கம்ல அந்த மாதிரி தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா பாய்ஸஸ் எல்லோரும் பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு, ஆனால் அதை எதையுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே நம்ம எப்படி உட்காந்துருந்தாரோ அதே மாதிரி உட்காந்துருந்தேன். ஜிமின் சாரிடா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், அதுக்கும் நம்ம ஜிமினா நோ ரெஸ்பான்சிபிள் எதையுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே உட்காந்துருந்தேன். கோப்ரா கரெக்டாக டே கிட்ட வந்துட்டு ஸ்லீப் பண்ணதில் அவர்கிட்ட டொமக்ஸ் பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கோபுரா மாம் பக்கத்தில் ரொம்ப க்யூட்டாக ஸ்லீப் பண்ணுறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, மற்ற எந்த மெம்பர்ஸுமே நோட் பண்ணாமல் டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சுகா அப்படியே ஜிமினா முன்னாடி வந்துட்டு ஜிமினாவோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. எங்கே பாரு ஜிமின், இங்கேருந்து எழுந்து போ சுகா, தேவையில்லாமல் நான் இதை உனக்கு ஹேட் ஆகிற மாதிரி பேசுகிற போகிறேன், எழுந்து போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி ஜிமினா சுகாவை திட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜொங்கு காண்டாகி இப்படி ஜிமினாவோட தைஸில் பட்டிருக்காருல ஹெட்டை வச்சபடி அப்படியே பிராடாக சொல்லி தூக்கிடுவார். இந்த மாதிரி தூக்குனா ஜிமினா ஷாக் ஆகி என்ன பண்ணுற ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் ஒய்ஃபை எனக்கு பார்த்துக்க தெரியும், ஓ ஹஸ்பண்டை ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி தூக்கிட்டு 2 ஸ்டெப் நடப்பாரா அந்த மாதிரி நடந்தா நம்ம ஜொங்குக்கு பார்த்து காண்டாகி டக்குன்னு ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்கிடுவார். ஹேய், உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் என்ன இப்படி தூக்கிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கட்டிட்டுனா, பேபி இதே பிளேஸ்லேயே அப்போ ஸ்லீப் பண்ண போகிறேன், வர ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், உன் கூட நான் ரூமுக்கு வந்து ஸ்லீப் பண்ணல, எனக்கு அந்த பிளேஸ் பிடிக்கல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் ஜிமினா கிட்ட போய் உட்காந்து மதிய ஸ்லீப் பண்ணலாங்கிற மாதிரி போனேன். அப்படியே நம்ம ஜொங்கு புஷ் பண்ணி தூக்கிட்டு எப்போ பட்டாலும் ப்ளே பண்ணி விளையாடாதட்டே அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ப்ராடா இஷ்டலே தூக்கினபடி நகர முடியாத அளவுக்கு நம்ம ஜொங்கு பிடிச்சபடியே நேராக ரூமுக்கு போனால் கோபுரா தான் போயிட்டாரு. அப்புறம் இங்கே என்ன அவருக்கு ஒர்க்கு, ஃபாலோ பண்ணபடி அது கரெக்டாக பெட்ரூமுக்கு போய்கிட்டு இந்த மாதிரி பண்ணோம். மற்ற பாய்ஸஸுமே சரி சுகாவும் ஜிமினாவை கொஞ்சம் பேசிக்கிட்டோம், நம்ம மார்னிங் சாரி கேட்டுக்கலாங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் அப்படியே கீழே இறங்கி போனோம். நம்ம ஜிமினா அப்படியே இங்கேருந்து எழுந்து போகலாங்கிற மாதிரி போகிற ஜிமினாவை நம்ம சுகா பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு சாரி ஜிமின்ங்கிற மாதிரி நிறைய சாரி சொல்கிறாரு. ஏன்னா நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ இந்த மாதிரி பண்ணுவேனுங்கிறத திங்க் பண்ணவே இல்லை, எங்கள் யாருக்குமே அந்த திங்கிங் வரல. ஏன்னா அது பேபி, இந்த மோஃபியா ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு பேபிடா, எல்லாருக்குமே பேபின்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குங்கிறது உனக்கு தெரியும்ல. நீ சொல்லு, நீயும் பேபி போட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டல, வயனும் ஆசைப்பட்டாங்க, ஜின்னும் ஆசைப்பட்டாங்க, எல்லாருக்குமே பேபி வேணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருந்துச்சு, ட்ரீமாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டில் தான் பேபியை டொமக்ஸில் வச்சுருக்கான், ஃபஸ்ட்டு பேபி, இந்த மோஃபியா ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு பேபிடா. அதான் எதுவும் ஆயிருக்குமோனுங்கிற ஒரு டென்ஷன் படட்டும், அந்த இதில் தான் அப்படிலாம் நாங்கள் திட்டிட்டு வந்தோம். ப்ளீஸ் ஜிமின், ப்ளீஸ் ஜஸ்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மூமெண்ட்டுக்கு என்கிட்ட இவ்வளோ கோவமாக நடந்துக்காது அப்படிங்கிற மாதிரி பேசவும், நம்ம சுகாவை புஷ் பண்ணி தள்ளிட்டு ஃப்ரெண்டுக்கும் லவ்வுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீயும் காட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா திட்டுறாரு. ஃப்ரெண்டாக இருக்கிறாமே அவனுக்கு தான் நான் மெடிசன் கொடுத்தேன், அப்போ கூட நீ இதை தெரிஞ்சு கூட பண்ணியிருக்க மாட்டேன், இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய சோல்மேட், நீ என்னோடய லவ், நீ என்னோடய சோல் சுகா. அப்படி இருந்தோம் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்னு ஒரு டைம் கூட திங்க் பண்ணல, என்னையே திட்டுனல நீ. டே ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ஜிமின், இந்த மாதிரி பேசாத ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ண வந்தா நம்ம சுகாவை பிடிச்சி தள்ளி விட்றாரு. நீ என்கிட்ட பேசாட, நான் உன் மேலே செம்ம கோட்டில் இருக்கேன், என்கிட்ட யாருமே பேசாதீங்க, தவிர வேறு யாருமே என்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுத சுகாவுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஜிமினாவை சுற்றி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு ஜிமினா அழுறத பார்க்க முடியாமல் ஜிமினாவை அப்படியே தூக்கி அவரோட ஷோல்டரில் போடுறாரு. என்ன
என்னடா பண்ணுற, கீழே இறக்கி விட்றா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகாவை திட்டுனா, நீ இப்படி தான் மார்னிங் வரைக்கும் கதறி கதறி அழுதுட்ருப்ப, நான் உன்னை ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேன், ரூமுக்குள்ளே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்க ஜிமினாவை ஷோல்டரில் தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறாரு. டே விட்றா மாஃபியா பையில இறக்கி விட்றா கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பயங்கரமாக நம்ம சுகாவை அடி அடின்னு அடிக்கிறாரு. இருந்தாலுமே கரெக்டாக கொண்டு வந்து பெட்டில் கொண்டு வந்து தூக்கி வீசிட்டு அந்த பெட்ரூம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாரு. சுகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு பண்ணுறியா, தெரியாமல் பண்ணிட்டு இருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு தானே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா, நாம சுகா டக்குன்னு நம்ம ஜிமினாவுக்கு முன்னாடி நில்லன் போட்டு கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிடுவார். தேவையில்லாமலாம் என்கிட்ட ஃபைட் பண்ணாடா, உன்கிட்ட ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஏன் பாடியில் எனர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜிமினா ஷாக் ஆகி, என்ன சுகா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ப்ளீஸ்டா, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம், அதெல்லாம் திங்க் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பெரிய ஃபைட்டெல்லாம் கொண்டு வந்துடுறாரு ஜிமின். உன்கிட்ட பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது, உன்கிட்ட ஃபைட் பண்ணாமலாம் என்னால் இருக்க முடியாது, அப்புறம் உன்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணாமலாம் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணாத, என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு வேகமாக வந்து ஜிமினா சுகாவோட மோட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏன்டா அந்த மாதிரி க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ க்ரை பண்ண சொல்ல எனக்கு எப்படி இருந்துச்சு அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், க்ரை பண்ண வச்சு போட்டு அதான் இதான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் மேலே கோமா இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நம்ம சுகா தான் அப்படி நம்ம ஜிமினாவை பேக்கப் பண்ணபடி ஜிமினோட நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜிமின், ஹவுஸில் இது மாஃபியா ஃபேமிலிக்குள்ளே நீ வரக்கூடாதுன்ட்டான், என்னை இக்னோர் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா எங்களுக்கு நிறைய எனிமீஸ் இருப்பாங்க, அதே எனிமீஸ் தான் இப்போவும் யாரோ ஒரு பர்சன்ட் இருக்காங்க, யாருங்கிறது தெரியல, யாரோ நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே ஃபைட்டை வர வைக்கிறாங்க. ஜங்குக்கு சொன்னால் ஹவுஸ்க்குள்ளே ஏதோ ஒரு பர்சன்ட் எனிமீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்களாம். அநேகமாக அந்த பர்சன்ட் தான் ஒன்று 2 பிளேஸில் சிக்க வச்சுருக்கலாம். எங்கே பாரு ஜிமின், நீயும் பிபியை டொமாக்ஸில் வைக்க சொல்ல டேக் எப்படி நடந்துச்சு, அதே மூமெண்ட் உனக்கும் நடக்க நிறைய சான்ஸ் இருக்குது எங்களோட எனிமீஸால். அதனால ஐ எம் ரியலி சாரி, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ எனக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை நான் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என்னால் உன்னை புரிஞ்சிக்க முடியல. ஒரு கோவத்தில் நானே இந்த மாதிரி பேசிட்டேன், நீ எனக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை அப்படியே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னால் வச்சுட்டு பனிஷ்மெண்ட்டாடா கேட்குற, பனிஷ்மெண்ட்டு மாஃபியா பையில இருடா உனக்கு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, அப்போ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அப்படியே சேவியா சுகா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொன்னால் நீல் டவுன் போடணுங்கிறாரு. நீல் டவுனா? ஆமாம், நீல் டவுன் போடு, 3 ஹவர்ஸ் அதே மாதிரி தான் இருக்கிற, ஆனால் டைம் இப்போவே 9 o'clock தாண்டி 10 o'clock ஆக போகுது, 3 ஹவர்ஸ் அப்படியே இருந்தால் நான் ஸ்லீப்பிங் ஆகிடுவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஸ்லீப்பிங் பண்ணக்கூடாது, 3 ஹவர்ஸ் நீல் டவுன் போட்டபடி நிற்கிற, அப்புறம் வேணால் நான் ஃபர்கியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃபர்கியூ பண்ணுறேன்னு சொன்னால் அடுத்த செகண்டே நம்ம சுகர் நீல் டவுன் போட்டார். என்னடா மாஃபியா மாதிரி பேசுவேன், அப்படிலாம் ஏன்டா பண்ணணும்னு ரூடாக வந்து திட்டுவேன்னு பார்த்தா டக்குன்னு நீல் டவுன் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சுகாவை நோட் பண்ணா, பேபி ஃபர்கியூ பண்ணிருச்சுன்னா பனிஷ்மெண்ட்டை பண்ணிட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீல் டவுன் போட்டபடி நின்னா இப்படி சுகாடா நீல் டவுன் போட்டுட்ருக்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினை வேகமாக போய் ஒரு கிளாஸில் வாட்டர் அந்த ட்ரிங்க் பண்ணதுக்கு ஊட்டிட்டு வாட்டர் அப்படியே ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு கிளாஸை கீழே வச்சா நம்ம சுகா பக்கத்தில் ஆரம்பு ஜின்னு ஒயின்னு ஜேகப்பு நம்ம ஜான் டாடு மட்டும் கொண்டு எல்லாருமே நீல் டவுன் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லோரும் நீல் டவுன் போட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினை ஷாக் ஆகி குடிச்சிக்கிட்டு இருந்த வாட்டர் எல்லாத்தையும் ஃப்ளோரில் துப்புறாரு. துப்பிட்டு நீங்கள் எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, மாம் டாடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினை ஷாக்கிங்கில் அவ்வளோ வரையும் நோட் பண்ணான். நீ தானே ஜிமினா சொன்ன, பனிஷ்மெண்ட் பண்ணால் ஃபர்கியூ பண்ணிடுவேன்ட்டு, நாங்கள் என்னென்ன கோவத்தில் உன்னை நிறைய திட்டணும், எங்களுக்கும் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து ஃபர்கியூ பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி ஹோல் ஃபேமிலி நீல் டவுன் போட்டுட்ருக்கிறத பார்த்துட்டு, ஐயையோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மாஃபியா ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஏன் முன்னாடி நீல் டவுன் போட்டுட்ருக்கீங்க, எழுந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கட்டுனா, முடியாது சுகாவை மட்டும் நீ ஈஸியாக ஃபர்கியூ பண்ணிடுவேனுங்கிற, அப்போ எங்களையும் ஃபர்கியூ பண்ணு, 3 ஹவர்ஸ் நாங்கள்
நாங்களும் எழுந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ பேர் நீல்டன் போட்டுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினா ஷாக் ஆகி தெரியாமல் இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டு சொல்லிட்டு தொலைச்சிட்டு எழுந்துக்கோங்க, ஏன் முன்னாடி இந்த மாதிரி நீல்டன் போடாதீங்க, மாம் டாடு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எழுந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா அவ்வளோ பேர் எழுந்துக்கோங்க எழுந்துக்கோங்க எழுந்துக்கோங்கிற மாதிரி கெஞ்சுறதை பார்த்துட்டு நம்ம ஜிமினாடா நான் எல்லாரையுமே ஃபர்கிவ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு எஞ்சிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு எல்லாருமே அப்படி எழுந்து வந்து ஜிமினாவை டைட்டாக ஹாக் பண்ணிட்டு சாரிடா பேபின்னு திங்க் பண்ண போய் நாங்கள் எங்கள் ரியாலிட்டியிலேருந்து உன்னை ரொம்ப திட்டிட்டோம், சாரி சாரி எங்களுக்கு ஏன் இந்த திங்கிங் வரலை, ஒரு 2 செகண்ட் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக திங்க் பண்ணியிருந்தா இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒன்றை திட்டிருக்க மாட்டோங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணபடி ஜிமினாட்ட பேசுகிறத பார்த்துட்டு ஜிமினாவுக்கு கொஞ்சம் அப்போ பெயினாக இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேர் இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜிமினா ஸ்மைல் பண்ணபடி எல்லாருக்கிட்டேயுமே சரி ஓகே நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் நான் ஒரு மூமெண்ட்டாகவே நினைக்கல, நான் அதை அப்போவே மறந்துட்டேங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக பேசி அவ்வளோ பெரிய ஃபைட்டு 2 செகண்டில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை லாரா வெளியே நின்னே நோட் பண்ணுறா. மாஃபியா ஃபேமிலின்னு என்னமோ கெத்தாக சொன்னானுவேன், உள்ளே வந்துட்டு பார்த்தா அவ்வளோ பேர் ஜிமினா முன்னாடி நீல் டவுன் போட்டுட்ருக்கானுவேன். உங்களை என்னடா செய்ய என்ன செய்ய அந்த ஜங்குக்கு என்னென்னா கன்னை சுற்றிக்கிட்டு இருந்தவன் இப்போ பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், இங்கே என்னென்னா மொட்டை ஃபேமிலி ஜிமினா முன்னாடி நீல் டவுன் போட்டுட்ருக்கு. அப்போ உங்கள் 2 பேரையும் ஒன்றும் பண்ண முடியாது, பெசாட்டிக்கு இப்படி பிளான் போட்டு உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக இந்த வேர்ல்டை விட்டு அனுப்புறது தான்டா பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி லாரா திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா.